ஒரு வாய்ப்பு. நமது மன்னன் தென்பக பாண்டியனின் சந்தேகத்தை தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். மன்னனின் சந்தேகத்தை தீர்த்தால் அரசனிடம் பரிசு பெறலாம். இது அரச கட்டளையிலும். தண்டா தண்டா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகளா? பார்த்திருக்கீங்களா? நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? ஐயோ, அரசனின் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க, என்னால தீர்த்து வைக்க முடியுமான்னு பார்த்தேன். சந்தேகம் என்னவென்று தெரிந்தால் பரிசை நாங்களே பெற்றிருப்போமே. ஏண்டா, ஏன் பரிசு தொகைடா? பரிசு தொகைனா விடுவோமா? அது சரி, தெரிஞ்சா நீ ஏன் தண்டா அடிக்க வர? பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், யார கேட்பேன்? சொக்கா சொக்கா, இறைவனே அப்பனே, அரசன் கொடுக்கும் 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்கும்படி செய்ய மாட்டாயா? ஒன்னா ரெண்டா? 1000 பொற்காசுகள் எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. இந்த நேரத்துல பாட்டு வேற வரலையே, வேற எவனோ கொண்டு போறான். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? பங்கம் பட வேண்டும், கால் பறக்கு சங்கதனை. ஐயா. அட போயா புலவரே. அட போயா. சொக்கா சொக்கா. புலவரே, அழைத்தது நான் தான். யாருங்க நீங்க? நொய்யு நொய்யின்னு சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டி செய்து செந்த கவிப்பாடும் புலவன் நான். என் வயிற்றுல அடிக்க வந்தீரோ, நீங்க வசதியான புலவர் போல. ஏன், உனக்கு என்ன குறைவு? நீங்களே என் கூட போட்டியா? சரி இருக்கட்டும். அதனால்தான் இறைவனிடம் அழுதீரோ? ஆமா ஆமா, பின்ன உண்மைட்டே அழுக முடியும்? மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல. நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. ஒட்டு கேட்டிருப்பீங்க போல. அந்த பழக்கம் எனக்கு இல்லப்பா. நான் தூணிலும் துரும்பிலே இருப்பேன் அப்பா. விட்டா நான் தான் கடவுள் என்பி. அதுவும் உண்மைதான். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமல் இருக்கும் என்ற பரிபூர்ணை என்று பாடியவன் உன்னை போல ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, நல்ல சாப்பாடு போல. இங்க இனிமேதான் ஏற்பாடு. சரி, நான் வருகிறேன். நில், வா இங்கே. பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் உனக்கு கிடைத்தா பரிசத்தனையும் உனக்குத்தானே. ஆமா ஆமா, பாட்டு மட்டும் கிடைச்சதுன்னா சொக்கா பரிசத்தனையும் எனக்குத்தான். கவலைப்படாதே, அந்த பாடலை நான் உனக்கு தருகிறேன். பாட்டு நீ தெரிவீரா? ஏற்கனவே இங்க நான் எழுதுற பாட்டை இங்க கண்ணா பின்னாடி பேசுறாங்க. பரவாயில்லை, உனக்கு பரிசு வேண்டாமா? ஏன், உங்களுக்கு வேணாமா? வேண்டாம். உண்மையாவா? சத்தியமா? நிச்சயமாவா? வேண்டாம், எனக்கு பொருள் மீது பற்றில்லை அப்பா. பொருள் மீது பற்றி இல்லாமல் தான் இவ்வளவு போட்டிருக்கீரோ? இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க புதுசா எழுதின பாட்டை என்ன எழுப்பி சோதிக்கிறீரோ? எனது புலமைக்கு எதுவும் மீறாகாது. உனக்கு திறமை இருந்தால் என்னை சோதித்துப்பார். இங்க பாரு இங்க பாரு, என்கிட்டயே மோதிரியா? சரி, நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. கேளு. பிரிக்க முடியாதது எதுவோ தமிழும் சுவையும், பிரிக்க கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராது இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவமும், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் மலரும், கலை என்பது இயற்கை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், சொல்லுக்கு அகத்திய வில்லுக்கு விஜய ஆசைக்கு நீ அயிலுக்கு. ஐயா, ஆளவிடுங்க சாமி. பாட்டை பெற்றுக்கொள். பரிசு கிடைத்தால் நான் பெற்றுக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கிடைத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன எங்க நீங்க இருக்குன்னா? சரி இருக்கட்டும். மீண்டும் எங்கு பார்ப்பது? நான் எங்கும் இருப்பேன். பாவம், தெரு வாசித்துவாரு போல. சரி, போற போக்குல எங்காவது பார்க்கலாம். பாட்டுக்கு நன்றி ஐயா. பரிசு உனக்கே. எனக்கு வேண்டாம். ஏன்? இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம், பயமாக இருக்கிறது. கோலை கோலைதான் கோலைதான். பயமே ஜெயம். வென்று வா, பரிசு உனது. சரி. தென்னவன் வாழ்க, எங்களின் மன்னவன் வாழ்க, மக்களின் காவலன் வாழ்க, வேந்தற்கு வேந்தர் வாழ்க, நீதி தரும் புதல்வன் வாழ்க, முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன் வாழ்க, செண்பக பாண்டியன் வாழ்க வாழ்க
வாழ்க வாழ்க. பல்லாண்டு வாழ்க. அமைச்சர்களே, என் மனதில் உள்ள சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை யாராவது தந்திருக்கிறார்களா? 1000 பொற்காசுகள் என அறிவித்தும் யாரும் வரவில்லை அரசே. வருந்துகிறேன். புலமைக்கு தலைவனாக விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிலர், பரணர் போன்ற சான்றோர்கள் இந்த அவையில் இருந்தும் என் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் எழுதப்படாதது ஏன்? வருந்துகிறேன். எழுத மனமில்லையா, இல்லை பரிசு தொகை போதவில்லையா? அரசருக்கு மறைமுக பேச்சு வேண்டாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று அறிவித்திருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும். ஆனால் பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்றுதானே கட்டளை. வேந்தே, பொண்ணுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு விருப்பம் இல்லையா, இல்லை சந்தேகத்திற்கு விளக்கம் தெரியவில்லையா? நம்மோடு பிறப்பதுதான் சந்தேகம். அதை முன்னின்று தீர்ப்பது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தோர். அத்தனை பொறுப்பில் இருப்பவர் என் சந்தேகத்தை தீர்க்கலாம் இல்லையா? பரிசுக்கு பாட்டு என்று பறையறிவதற்கு முன்னே இங்குள்ள புலவர்களிடம் ஆலோசித்திருக்கலாம் இல்லையா? வென்று விட்டீர் நக்கீரரே, வென்று விட்டீர். உண்மை வெல்ல யாரால் முடியும்? வெற்றி திருமகனையே பற்றி கொண்டிருக்கிறாள். அரசே, மனசங்கத்தை தீர்க்க தருமி என்னும் புலவர் கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நக்கீரருக்கு விருப்பமில்லை என்றால் என்ன? மற்ற புலவர்களின் சந்தேகத்தை தீர்த்தார்கள். காலம் சொல்லட்டும். அரச பெருமானே, அவையை நாடும் புலவர் பாவம் பொற்காசிகளே பார்த்ததில்லை போல. ஏனென்றால் அவருடைய புலமையை இங்கு அடை வைக்க வருகிறார். மன்னா, வேண்டே, அரசே. புலவரே, அவர்தான் அரசர். மன்னா, பார் வேண்டே, என்னை பார் வேண்டே, நீர் வாழ்க. பரிசு இன்னும் யாருக்கும் கொடுக்கவில்லையே. இல்லை, என் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எழுதி வந்தீரா? ஆமா ஆமா, பாடட்டுமா? பாடலை பாடும். உங்களே வாழ்க்கையை திருப்பி காமம் செப்பது கண்டது மொழியோ? ஆஹா, கூப்பிட்டீங்களா? இல்லை. பாடட்டுமா? பாடும். நட்பின் பணியேற்கு செவியேற்கு அறிவை கூந்தலை நறியும் உலகம் நீயே அறியும் பூவே. ஆஹா, என் சந்தேகம் தீர்ந்தது. சந்தேகம் தீர்ந்ததா? பரிசு யாரெங்கே? பொற்கிலே எடுத்து வரவும். ஐயோ, இன்னும் அமைச்சர் வேற காணலையே. நான் என்ன செய்வேன்? அமைச்சர் வந்து விட்டாரு. புலவரை, பொற்கிலே பெற்றுக் கொள்ளுங்கள். நிறுத்துங்கள் அரசே. புலவரை, இப்படி வாரும். வரமாட்டேன். வருகிறீரா? வரமாட்டேன். இப்பாட்டு யாருடையது? என்னுடையதுதான். பாடலின் பொருளை சொல்லி பரிசை பெற்று செல்லுங்கள். ஏயா? ஏன்? உனக்கு ஏன்? பாடலில் பிழை உள்ளது. பாடலில் பிழையா? சரி, எவ்வளவு பிழையோ அதுக்கேற்ற பரிசை குறைத்துக் கொள்ளுங்கள். தர்மியே, பிழையான பாட்டுக்கு ஏது பரிசு? இங்க எல்லாமே நீங்களானா? விளக்கம் கூறி வெகுமதியை பெற்று செல்லலாம். என்னையா விளக்கம்னு உசுரா வாங்குற? போயா. உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீ வாங்க வேண்டாமே என்றுதான் எண்ணுகிறேன். சீச்சி, இது பழுத்த பழம் போல. என்ன புலம்புகிறாய்? நான் புலம்பி என்னையா ஆக போகிறது? நான் வருகிறேன். பரிசு வேண்டாமா? நீ வேற போயா. என்ன பரிசு? பொல்லாத பரிசு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பாட்டு எழுதியே பேர் வாங்கும் புலவர்களும் இவ்வுலகத்தில் உண்டு. பாட்டில் குறை கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு. அது நீர் எந்த வகை என்று உமக்கே தெரியும். நான் வருகிறேன். ஐயா புலவரே, பரிசு? பரிசு தருவாங்களோ? இல்லை, ஐயா, வேண்டாம். புலவரே, பரிசு? வேண்டாம். அம்பு எய்தது யாரோ, அம்பு வந்து அதில் விட்டு போகிறது. உமது வார்த்தையின் பொருள் அமைச்சரே. பாட்டுக்கு சொந்தக்காரர் இவரில்லை அரசே. பாட்டிலும் பிழை. நல்ல வேலை. பிழையான பாட்டிற்கு பரிசளித்திருப்பேன். தடுத்து நிறுத்தியதற்கு நன்றி அமைச்சரே. சொக்கா சொக்கா, இறைவனே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? புலவரே, பரிசு கிடைத்ததா? அட போயா, உங்க பரிசை தவிர மத்த அனைத்தும் கிடைத்தது. என்ன உளறுகிறாய்? உங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க போல. உங்கள் பாட்டில் குற்றமா? எனது பாட்டில் குற்றமா? சொன்னவன் யார்? காட்டு அவனை. புறப்படி என்னோடு. நண்பர்களே, தருமி யாரோ ஒரு பணக்கார கிழவரோடு வருகிறார். ஆள் கூட்டி கொண்டு வருகிறாள்.
இப்புலவன் கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கூறியவன் யார்? அவன் இவன் என்று உரைத்தால் பதிலளிக்கப்படாது. ஓ, தங்களை விட பெரியவர் யாரோ இங்கு இருக்கிறாரோ? அரசபை அல்ல, தமிழ் சங்கம். இங்கு சகலருக்கும் உரிமை உண்டு. அதனால்தான் தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கூறினீர்களோ? பழுதுள்ள பாட்டுக்கு ஏது பரிசு? அதை தடுத்தவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர். அதனால்தான் ஆணவத்தில் ஆடுகிறாரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியவர் யார்? யாமே ஏற்றினோம். பாட்டை கொடுத்தனுப்பியதன் காரணம் என்ன? அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? நக்கீரன் எழுதும் பாட்டில் குற்றம் கூறுவதா? கூறும், கூறி பாரும். சாந்தமாக பேசுங்கள், இது சண்டையாகிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவரின் சொத்து, அதை எவராலும் தடுக்க இயலாது. நக்கீரா, எனது பாட்டில் எங்க குற்றம் கண்டீர்கள்? சச்சுவையா அல்லது பொருளா? பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. எங்கே நீர் இயற்றிய பாடலை பாடும். கொங்குதே வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பது கண்டது முன்போ பயிரிய கிளிய நட்பின் மயிலியருக்கு செறிவேற்ற அறிவை கூந்தலின் அறியவும் உலவே நீ அறியும் பூவே. பாடலின் பொருள் தலைவியின் கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து பண்டுகள் நோக்கி பாடுவதாக சொல் அமைத்துள்ளேன். செய்யுளின் உட்கருத்து மலர்களிடத்தில் உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டு தும்பி இனத்தை சார்ந்த வண்டுகள் நீ கண்ட மலர்களின் மங்கையின் கூந்தலில் அதிகமான உள்ள மலர்கள் உண்டோ என்று இயற்றியுள்ளேன். மன்னருக்கு என்ன கூற வருகிறீர்கள்? மங்கையருக்கு இயற்கையிலே கூந்தலில் இருந்து நறுமணம் உண்டு. ஒருபோதும் இல்லை. வாசனை திரவியங்களை பூசிக் கொள்வதாலும் தொடர்ந்து மலர்களை சூடுவதாலும் தான் பெண்களுக்கு கூந்தலின் மனம் இருக்கிறது. உத்தம பத்தினியா இருந்தால் கற்பு கரசியாகவே இருந்தாலும் இல்லை. உமக்கு பார்த்தல் இருந்தாலே கலைமகள். கலைமகள் என்ன? நான் வழிபடும் இறைமகனுக்கே இயற்கையே கூந்தலின் மனம் இல்லை. உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உன் தமிழ் மீது ஆணையாக என் தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, என்னை நன்றாக பார். ஆண்டவா, புலவரே, நீரே முதற்கண் முதல்வராகுக. நெற்றிக்கண் துறந்து காட்டினாலும் உடலெல்லாம் கண்ணாகி துறந்து காட்டினாலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புரிபட அருவாளினை பூசி பங்கம் பரவென்று கால் பரப்பி சங்கரனை கீழ் கீழ் என்று அறுக்கும் கீரனோ என் தலையில் பருவும் பழுதனை ஆவான். சங்கு அறுப்பது எங்கள் குலம், சங்கரருக்கே அங்கு ஏது குலம். சங்கை அறிந்து வாழ்வோம், அரணே இறந்து வாழ்வதில்லை. நக்கீரா, என்னை பார். ஆண்டவா, இறைவா, எங்களை மன்னித்து அருளும். செண்பக பாண்டியனே, எங்கள் தமிழ் சங்கத்தின் தலைமை பொருளை மீண்டும் தரவும். பாண்டிய மன்னா, அமைச்சர்களே, வேதனையை விடுங்கள். நக்கீரன் தமிழர் விளையாடவே நாம் இங்கு வந்துள்ளோம். எமது திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. குற்றவனே குற்றம் இழைத்தாலும், குற்ற தெய்வமே குற்றம் இழைத்தாலும், நெற்றிக்கண் திறந்து சுட்டரித்தாலும் குற்றம் குற்றமே என்று கூறும் நற்றமிழ் புலமையை நாளிடம் காட்டவே நாம் இங்கு விளையாடினோம். நக்கீரா, எழுந்து வா. ஆண்டவா, என்னை மன்னித்து விடு. அரசரே, நீங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும். நக்கீரா, நீ தமிழர் விளையாடவே யாம் இங்கு வந்துள்ளோம். வந்திருப்பது இறை என்று அறிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாழாடிய நீ தமிழ் தொண்டுக்கு வாழ்த்து. வாழ்க ஒரு தமிழ் தொண்டு. நன்றி.